வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தேசிய தடுப்பூசி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அஜ்மீரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று தொடங்கி வைத்தார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் 122வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று உரையாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுச்சேரிக்கு வருவதையொட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்ப தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வளர்ச்சியடைந்த இந்தியா உறுதி செய்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் 122வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோருக்கு பல்கலைக்கழகங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், 70%க்கும் மேற்பட்ட மகளிர் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். மாணவர்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பொறுப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தேசிய தடுப்பூசி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் அடையாளமாக 14 வயதுடைய சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தப்படுவதை பார்வையிட்ட பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒவ்வொரு ஆண்டும் 14 வயதுடைய 1,15,00,000 சிறுமிகள் பயனடைய உள்ளனர். தொடர்ந்து அஜ்மீரில் 16,680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து குஜராத் செல்லும் பிரதமர் சனந்தில் 22,500 கோடி ரூபாய் மதிப்பிலான நாட்டின் முதலாவது செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் விநியோக மைய செயல்பாடுகளை தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் HPV தடுப்பூசி திட்டத்திற்கு மருத்துவர் சங்கம் வரவேற்பு அளித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், பெண் குழந்தைகளின் சுகாதாரத்தை பாதுகாப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி இயக்கத்தின் வெற்றிக்கு மருத்துவர் சங்கம் உறுதியுடன் துணை நிற்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்வதன் மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையில் 4,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் அவர் மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இடையேயான முக்கிய ஆன்மீக நகரங்களை இணைக்கும் சாலை திட்டங்கள், பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழி பாதை, பிரதமரின் கடிசக்தி திட்டத்தின் கீழ் ரயில், சாலை, விமான மற்றும் துறைமுக போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர், மணப்பாறை, சோழவந்தான், திருவாரூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட 8 ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். பொது ஒலிபரப்பு சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகாஷ்வாணி பண்பலை சேவைகளையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய அரசால் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் 14 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் அஜ்மீரில் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார திட்ட இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்தியாளரிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறுகையில், முதல் தடவையாக செர்விக்கல் கேன்சருக்கான தடுப்பூசி கவர்மெண்ட்ல போட்டிருக்கோம். பிரைவேட்ல இருக்கு. பிரைவேட்ல ஒவ்வொரு ஊசி போடுறதுக்கும் 4,000 ரூபாய் செலவாகும். பட் இங்க கவர்மெண்ட் டோட்டலி ஃப்ரீயா 14 வயசுல இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வேக்சினேஷன் இந்த 3 மாசம் நாங்க கவர் பண்ண போறோம். புதுச்சேரியில 14,000 பேருக்கு நாங்க கவர் பண்றதுக்கு நாங்க இது பண்ணிருக்கோம். இட்ஸ் a வெரி ப்ரோக்ரசிவ் ஸ்டெப். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரொம்ப ப்ரோக்ரசிவ் ஸ்டெப். பெண் குழந்தைகளை காப்பாத்துக்காக இட்ஸ் a வெரி குட் இனிஷியேட்டிவ். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ராமன் விளைவை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் சி.வி. ராமனின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், தேசிய வளர்ச்சி மற்றும் உலகளாவிய நன்மைக்காக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் அமைப்புகளை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் சர் சி.வி. ராமனின் மரபு மற்றும் அவரது ராமன் விளைவு கண்டுபிடிப்பின் உந்து சக்தி மூலம் புதிய இந்தியாவை தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துடன் உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11:30 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் அருகே உள்ள எலிபேட் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் புதுச்சேரிக்கான 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை துவக்கி வைக்கிறார். சேதராப்பட்டில் 750 ஏக்கரில் அமைய உள்ள மருத்துவ பூங்கா, ஜவுளி பூங்கா, ஐடி பூங்கா ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதிய இணைப்பு கட்டிடங்கள், ஜிப்மர் புற்றுநோய் மையத்தின் கட்டிடம், சர்வதேச நீச்சல் குளம் ஆகியவற்றையும் திறந்து வைக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி விமான நிலையம், எலிபேட் மைதானம் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி முழுவதும் 3000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பிரதமரின் வருகையொட்டி புதுச்சேரியில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டப்பேரவைத் தலைவர் செய்தியாளரிடம் கூறுகையில், நாளைய தினம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அடிக்கல் நாட்டு மற்றும் பூமி பூஜை விழா நடக்க இருக்கின்ற நிகழ்விற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டு வருகின்ற போது இதையேதான் நாங்கள் பண்ணோம். முதல் பயணம் அவர் அரசியல் பொதுக்கூட்டத்திற்காக வருகின்ற போது முதல் முறையாக ஏர்போர்ட் மைதானம் தான் 2018ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினோம். அதே இடத்தில் மீண்டும் புதுச்சேரி அரசின் சார்பாக நலத்திட்டங்களும் மற்றும் பூமி பூஜை போன்ற நிகழ்வுகளெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்ற காரணத்தினால், மக்கள் அதிகம் கூடுகின்ற காரணத்தால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசினால் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல வைக்கும். புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் இதிலே கலந்து கொண்டு புதுச்சேரியை மீண்டும் பெஸ்ட் புதுச்சேரியாக உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுச்சேரிக்கு வருவதையொட்டி புதுச்சேரி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்படாமல் தடுக்க போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தம் குறித்த அறிவிப்பை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. லாஸ்பேட்டை எலிபேடு மைதானத்தில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். விழா நடைபெறும் பகுதிகளில் தேவையற்ற வாகனங்கள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், எலிபேட் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகளில் காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை வாகனங்களை இயக்கவும் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் மாத்தூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் 19வது அறிவியல் ஆலோசனை குழு கூட்டம் நேற்று புதுச்சேரி வேளாண் துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவது, பயிர் சாகுபடி பரப்பை அதிகரித்து தரமான விதைகளை விநியோகிப்பது மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக மகளிர் மற்றும் சுய உதவி குழுவினருக்கு மதிப்பு கூட்டு பயிற்சிகளை வழங்கி அவர்களை தொழில் முனைவோராக மாற்றவும், மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் அதிக அளவில் கொண்டு சேர்க்கவும் வலியுறுத்தப்பட்டது. நிலைய முதல்வர் முனைவர் ராமநாதன் கடந்த கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து வேளாண் மற்றும் கால்நடைத்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வரும் மார்ச் 6ஆம் தேதி நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று விரிவான பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மற்றும் தருமை ஆதீனம் இணைந்து நடத்தும் 4 நாள் ஜோதிட மாநாடும் இவ்விழாவின் ஒரு பகுதியாக அமையவுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஒத்திகையின் போது கோவில் வரிசையில் நிற்கும் பக்தர் மயக்கமடைந்தால் அவரை ஸ்ட்ரக்சர் மூலம் மீட்டு முதலுதவி அளிப்பது, தீபம் ஏற்றும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அணைப்பது மற்றும் புனித நலன்குளத்தில் யாரேனும் நீரில் மூழ்கினால் படகு மூலம் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு அனுப்புவது போன்ற நிகழ்வுகள் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தேசிய தடுப்பூசி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அஜ்மீரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று தொடங்கி வைத்தார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் 122வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று உரையாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை துவக்கி வைக்கிறார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுச்சேரிக்கு வருவதையொட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.